பணம்ங்கிறது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதுங்க. எல்லாருக்குமே தெரியும். அந்த பணத்துக்காக தான் நம்ம வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கோம். ஏன்னா, அந்த பணம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு வேலையாகட்டும், ஒரு தொழிலாகட்டும், ஒரு படிப்புக்கு, ஒரு உடல் நலத்துக்கு, ஒரு திருமணத்துக்கு, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு, ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு சொத்துக்கள் வாங்கணும், அத்தனை விஷயங்களுக்குமே இந்த பணம்ங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பயன்படுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த பணத்தை நோக்கி நம்ம ஓடிட்டுருக்கோம். ஒரு சிம்பிளான டெக்னிக் சொல்லட்டுங்களா? அந்த பணம் உங்கள் கதவை தட்டணுன்னா நம்ம என்ன செய்யலாம்? அந்த கதை கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள். எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் பொருத்தி நீங்கள் இந்த 3 விதமான சூட்சமத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அந்த பணம் உங்கள் கதவை தட்டும். ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு இளைஞன், அவங்க அப்பா இல்லை, அப்பா சிறு வயதிலே இறங்கிட்டார். அம்மா பார்த்திங்கன்னா வயல் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அந்த இளைஞனுக்கு இன்னும் கல்லூரி படிப்பு முடிக்க 1 வருடம் தேவைப்படும். அந்த 1 வருடம் கல்லூரி படிப்பு படிக்கிறதுக்கு 10,000 ரூபாய் பணம் தேவை. அந்த 10,000 ரூபாய் மட்டும்தான் அந்த அம்மா இருப்பாக வச்சுருக்கிறாங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு பையன் இன்னும் 1 வருஷத்தில் படிச்சுட்டு வந்துட்டா, நமக்கு ஒரு வேலை கிடச்சிட்டா, அவங்களுக்கு இடம் இருக்குது, 1 ஏக்கரில் ஒரு இடம் இருக்குது, ஒரு கூரை வீடு இருக்குது. எப்படியாவது பையன் லைஃபு, நம்ம லைஃப் சந்தோஷமாக இருக்கும். அது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு வயல் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இதுதான் சூழ்நிலை. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது திடீர்னு அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. என்ன செய்கிறதுன்னு தெரியல. மருத்துவரை போய் பார்க்குறாங்க. அந்த மருத்துவர் சொல்லிட்டாரு, உங்கள் அம்மா இதுக்கு மேலே வேலை செய்யக்கூடாது, 1 மாதமாவது ரெஸ்ட் எடுக்கணும். இந்த மருந்தெல்லாம் நீ வாங்கி கொடுத்தா தான் அவங்க நல்லாவாங்க. அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற பணம் 10,000 ரூபாய். அதுவும் அந்த கல்லூரி படிப்பு தேவைக்காக வச்சுருக்கிறான். அதுலேயே இப்போ 15 நாளாக அதில் தான் செலவு பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா அந்த அம்மா எந்த வேலைக்கும் போக முடியல. இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலையில் அந்த 10,000 ரூபாய் பணம் வேணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர், நான் பணம் கொடுக்க ரெடியாக இருக்கேன்ப்பா, ஆனால் எனக்கு ஏதாவது பொருள் கொடு, தங்க நகை கொடு, பொருள் கொடுத்தா தான் நான் பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். ஐயா, எனக்குன்னா படிப்பு முடிக்க ஒரு 6 மாதத்துக்குள்ளே நான் படிப்பு முடிச்சிடுவேன், கொடுத்தீங்கன்னா எனக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரிலாம் நான் பணம் கொடுக்க மாட்டேன்ப்பா, எனக்கு நம்பிக்கையாக ஒரு தங்கத்தை கொண்டு வந்தால் நான் பணம் தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பண்ணையார் சொல்லிட்டார். ஸோ அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், ஒழுக்கமான பையன், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற ஒரு இளைஞன். ஆனால் பிரச்சனை பாருங்கள், அந்த அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. தன்னோட படிப்பை தொடர முடியுமா என்னங்கிறது கேள்விக்குறி. அவனுக்கு அந்த உதவி கிடைச்சதா, இல்லை அவன் படிப்பை தொடர முடிஞ்சதா, அவனோட வாழ்க்கை நல்லா இருந்ததா அப்படிங்கிறத முழு கதையை நீங்கள் பார்க்கணுன்னீங்கன்னா லிங்க்கில் அனுப்பியிருக்கேன். சிறப்பாக அந்த காணொளி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக பார்த்து அந்த 3 யுத்திகளை நீங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்களும் தட்டி தூக்கலாம். சிறப்பாக செயல்படுத்துங்க.